ஹலோ, இன்னைக்கு ஈவினிங் டிஃபனுக்கு வந்து பூரியும் ஸ்பெஷலா ஒரு வெங்காய சாம்பாரும் பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். ஏன்னா பொதுவா நம்ம எனங்காத்துல எப்படின்னா பூரின்னா வந்து ஒரு உருளைக்கிழங்கு மசால் இல்ல குருமா இல்ல டால் அந்த மாதிரிதான் தொட்டுன்னு சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு என் கசின் ஆத்துக்கு போனப்போ அவ வந்து பூரியும் வெங்காய சாம்பாரும் பண்ணியிருந்தா. ஏன்டி இது போய் நல்லா இருக்குமானா, ஐயோ எல்லாரும் அப்படிதாண்டி சாப்பிடுவாங்க எங்காத்துல, பறந்துரும் அப்படியே இந்த சாம்பார் அவ்வளவு குடிச்சிருவாள், வெங்காயத்தை போட்டு பண்ணா போதும் அப்படின்னு அவ சொன்னா. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்து நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் நிறைய முறை அதை ட்ரை பண்ணி பண்ணுவேன், எங்க ஆத்துல பண்ணியிருக்கேன். இப்போ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான், பண்ணி கட்டலான் இருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. மெயினா சின்ன வெங்காயம் இந்த தோலை உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 5-6 முருங்கை, வாசனையா இருக்கும் பாருங்க, இதான் காயே. இதுக்கு ரொம்ப பருப்பு வேணும்னு அவசியம் இல்லை. வெந்த பருப்புல ஒரு கரண்டி, காலம்பரம் போடுற பைத்தம் பருப்பு துவரம் பருப்பு ஏதோ ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த திட்டத்துக்கு எத்தனை பேருக்கு பண்றீங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு எடுத்து நான் இதை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு. இப்போ இதை வறுக்கிறதுக்கு என்ன சாமான்னாக்க, இதுக்கு துவரம் பருப்பு தான் மெயின். மட்டை ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் அதே மாதிரி அதே ரேஷியோவில் இது 1 டேபிள் ஸ்பூன்னா இது 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, மிளகா வத்தல் ஒரு 5 எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு தக்கின மாதிரி அவாவாலும் காரத்துக்கு தக்கின மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் வேணும். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, சும்மா கொஞ்சோண்டு பெருங்காயம். வெங்காயம் போடுறதுனால தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சோண்டு போடலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஃபர்ஸ்ட் வானொலி காஞ்சதும் இந்த வறுக்கிற சாமானை வறுத்துருவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இது ஒரு 6 பேர் சாப்பிட்ற திட்டத்துக்கு பண்றேன். இதுக்கு நன்னா அதை பருவம் 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இந்த துவரம் பருப்போட மனம் தான் வரும், வறுத்த மனம் தான். மிளகா வத்தல், தனியா அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட். யூஸ்வலாக நம்ம கடலப்பருப்பை போட்டு வறுத்து அரைச்சி கொட்டுவோம் இல்லையா, இதில் அது கிடையாது, துவரம் பருப்பு மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் போகிறோம் வெந்தயம் போட்டிருக்கேன். சும்மா 1/4க்கும் கம்மியாக போட்டிருக்கேன். மருந்து மிளகா எடுத்துரும், பருப்பை. இப்போ இதில் கடுகை போட்டுருவோம். ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இந்த காயை போட்டுருவோம். இதுல ஒரு 8 சின்ன சின்னதா இருக்கு பாருங்க, ஒரு 8 போல பச்சையா வெங்காயத்தை நான் அரைக்க போறோம். பருப்பு அதோட இதை வச்சுக்க போறேன். இந்த வெங்காயத்தோட சாரி இந்த தேங்காவோட இந்த வெங்காயத்தை வச்சுக்க போறேன். மீதி எல்லாம் ஒரு வதக்கிடலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு 3/4 அளவாவது வதங்கினாதான் அப்புறம் புளியோட நல்லா பத்தில இவ்வளவு வதங்கினா போதும். இந்த கண்ணாடி மாதிரி வதங்கிருக்கு பாருங்க. இப்போ இந்த புளி ஜலத்தை விட்டுருவோம். உப்பு போட்டு விடுறேன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்றேன். அதில் காய் வேகணுமோ இல்லையோ. இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த காய் வேகட்டும், வந்து அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இப்போ இந்த வறுத்து வச்சோம் இல்லையா, இதை பொடிச்சுன்னு வரேன் போய். பார்த்தீங்களா, இந்த பொடி பண்ணி வந்துட்டேன். அந்த துவரம் பருப்பு, தனியா, மிளகா வத்தல். இப்போ அடுத்து இந்த பச்சையாக கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் தேங்காய் துருவலையும் போட்டு அரைச்சுன்னு வரேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க தேங்காய் துருவல் போட்டு. இது கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சுன்னு வந்துடும். ஏன்னா இந்த வெங்காயம் முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுத்தோம். இப்போ இந்த அரைச்ச விழுத விடுவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பச்சையாக வெங்காயத்தை போட்டு அரைக்கும் போது அதனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பொடி எல்லாம் சரியா இருக்கும். இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு விடுறேன். இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயம், ரொம்ப வேண்டாம், துளியோண்டு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ பாருங்க, இதில் இந்த பருப்பு கொஞ்சம் ரொம்ப வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய துவரம் பருப்பு அதை வந்து நம்ம வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால அதுவே நல்லா இருக்கும். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்ட புளிக்கு ஏற்ற மாதிரி ஜலத்தை விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜலமெல்லாம் நல்லா விட்டு 4 கொதி வந்தோடனே அணைச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் இந்த பருப்பெல்லாம் சேர்ந்துண்டு. இதெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். இந்த ஏன்னா பூரியை போட்டுட்டோ அது மேலே அதை ஒட்டுக்கணும். நல்லா 2 கரண்டி சாம்பாரை விட்டுட்டோ அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அதை. இப்போது இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுவிடுவோம் கடைசியில், வாசனையாக இருக்கும். அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி பச்சையாக கொஞ்சம் போட்டுருவோம். அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிடக்கூடாது. இதெல்லாம் சாம்பார் ரெடி ஆகிடுத்து. நல்லா மணக்க மணக்க இந்த துவரம் பருப்பு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வெங்காயத்தோடு சேர்ந்துட்டு முருங்கைக்காய் எல்லாம் வாசனையாக இருக்குது. அவ்வளோதான். இது வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக. அப்போது அடுத்து பூரியை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூரிக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்க இப்படி இருக்கணும், கொஞ்சம் கெட்டிமாக தான் இருக்கணும்.
ரொம்ப அழுத்தம் இல்லை, ஓரளவு. நான் என்ன பண்ணேன், கோதுமை மாவோட ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம பம்பாய் ரவை இருக்கு இல்லையா, அதை போட்டு பசஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜலத்தை விட்டுண்டு இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அதை ஊறி எடுத்து ரவை. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உப்பு கோதுமை மாவுலாம் போட்டு இதை சாஃப்டாக அதை பசஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆறுது. இப்போ இதை பூரி எட்டு காட்டுறேன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தேய்ச்சி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எல்லாருக்கும் தெரியும், பிகினர்ஸ்க்கு சொல்ல தெரியாதவாளுக்கு. இதை பாருங்க, இந்த அளவு இட்டு போட்டுக்க வேண்டியது தான். இப்படி ரவுண்டாக எங்களுக்கு இடம் வரல அப்படின்றவா பிகினர்ஸ்க்கு இதை பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக மூடி எடுத்துக்கோங்க. இட்டுட்டு இதை எப்படி பண்ணிவிடுவோம், நல்லா உப்பும் இந்த மாதிரி பண்ணி நம்ம எண்ணெயில் போடும்போது. இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்சதும் போடும். இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும். உப்பு எடுத்து பாருங்க. நான் சாஃப்டாக வேணுங்கிறவா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. சிலர் வந்து கொஞ்சம் கரகரப்பாக ஆற வரைக்கும் வச்சு எடுத்துருப்பா. இது கட் பண்ண பூரி அந்த மூடியில். பூரியும் சாம்பாரும் ரெடி. இதே மாதிரியே எல்லா பூரியும் பொரிக்க வேண்டியது தான். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த பூரியோடு தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.